அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியில் சூரியன், 2இல் குரு, புதன், சுக்கிரன், 3இல் கேது, 9ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், 10இல் சனி, விரய ராசியில் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். தங்களுக்கு குரு, சுக்கிரன், கேதுவினால் நன்மைகளே நடக்கும். பல வரவுகள் அபரிமிதமாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் பண செலவுக்காக பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சாரம் செய்வதால் சற்று கோபத்தினை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். படபடப்பாக இருக்க வேண்டாம். தந்தையாருடன் வாக்குவாதம் செய்தல் வேண்டாம். அவசரமாக செயல்பட வேண்டாம். தற்போது தங்களுக்குள்ள இடையூறுகள் எல்லாம் அனைத்தும் விலகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுவரை பெண்களுக்கு தடங்கலான தாமதமான காரியங்கள் நல்ல விதத்தில் நடைபெறும். குடும்பம் சுபிட்சமடையும். பிள்ளைகளால் புகழ் பெறுவீர். பிள்ளைகள் நன்றாக படிப்பர். தங்களுடைய பேச்சுக்கு அங்கீகாரம் செய்வர். ஆகவே பிள்ளைகளால் புகழ் பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழில் வளர்ச்சி உண்டு. மீனராசியில் உள்ள சனியை குரு பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம் அனைத்தும் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபடும் அன்பர்களுக்கு அபரிமிதமான லாபம் உண்டு. வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். ஐடி துறை அன்பர்களுக்கு நல்ல ஒரு அருமையான காலம். வெளிநாட்டு அழைப்புகள் வரும். மறுக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். நல்ல ஊதிய உயர்வு தங்களுக்கு உண்டாகும். இதுவரை திருமணம் ஆகவில்லையே என்று ஏங்கிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல விதத்தில் வரன் அமையும். மனதிற்கு பிடித்த வரன் பெண்களுக்கு அமையும். பிறரிடம் நல்ல பெயர் எடுக்கக்கூடிய நேரம். மிதுன ராசி கணவன்மார்கள் மனைவிமார்களிடம் நல்ல பெயர் எடுப்பார்கள். மனைவி பேச்சை கேட்பர். உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். பிறரால் முடிக்க முடியாத வேலைகளை சிறப்பாக செய்வீர்கள். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். ஆக பண வரவுகள் உண்டு. குடும்பம் சுபிட்சமடையும். சுபகாரியங்கள் நடைபெறும். பிள்ளைகளால் புகழ் பெருகும். உத்தியோகத்தில் பெருமை அடைவீர். வெளிநாடு செல்ல ஆசைப்படுபவர்கள் தாராளமாக செல்லலாம். நன்மைகள் அதிகமாக பெருக தினமும் பகவத்கீதை, சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா.